அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறே. அதற்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டபடி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ கிருபை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இங்க பவுல் நாம் மோசம் போகாதபடிக்கு, சாத்தான் நம்மளை ஏமாத்திராதபடிக்கு அப்படி செய்தேன் அப்படின்றாரு. முந்தின வசனத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, பாவம் செய்த அந்த மனுஷனை நானும் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத அந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். அப்ப மன்னிக்காம இருந்தோம்னா நம்மள சாத்தான் மோசம் போக்கிடுவான். மன்னிக்கிற சிந்தனை நமக்கு வேணும். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானோட தந்திரங்களை அறிந்து அவனை நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். சாத்தான் எப்படிலாம் ட்ரிக் பண்ணி நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்கணும்னு சொல்லிட்டு பல திட்டங்களை அவன் போடுறான். அந்த திட்டங்களை நம்ம அறிந்து அதுக்கு நம்ம எதிர்த்து நின்று ஜெயம் பெற்றவர்களா இருக்கணும். மன்னிக்கலைன்னா நமக்குள்ள வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் வந்துரும். யாக்கோபு 1:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால மன்னிக்கிறவங்களா, மற்றவங்க செய்த தவறுகளை நம்ம மன்னிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சாத்தான் நம்மளை மோசம் போக்கிடுவான். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது, பவுல் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை துரோவா பட்டணத்துல பிரசங்கம் பண்றதுக்கு வந்தப்ப, கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், கர்த்தரே அந்த சுவிசேஷ பிரசங்கிக்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஊழியத்துல கதவை திறந்து கொடுக்கிறது கர்த்தர், வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது கர்த்தர். நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாதனாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. பவுலோட உடன் ஊழியர் தீத்து. அந்த தீத்து துரோவா பட்டணத்துல வரல, வராதனால காண முடியல. அதனால ஆவியில அமைதல் இல்ல, பவுலோட ஆவியில. ஆதலால் நான் அவர்களிடத்தில் வித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். அதனால அங்கிருந்து ஜனங்கள் என்னை அனுப்பி விடும்படியா செய்து துரோவா பட்டணத்துல இருந்து மக்கதோனியா நாட்டுக்கு போயிட்டேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்க ரோமர்கள் ஒரு தேசத்தை ஜெயிச்ச பிறகு ஊர்வலமா நடந்து போவாங்க. முன்னாடி கேப்டன் நடந்து போவான், பின்னாடி போர் வீரர்களும் அவங்க அடிமைகளா பிடிச்சிட்டு வந்த எதிரி படையினுடைய ஆட்களையும் பின்னாடி கூட்டிட்டு போவாங்க. அப்படி அத போல இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்து தான் நம்மளோட போர் படையோட கேப்டன். அவர் முன்னாடி போறாரு, வெற்றி சிறக்க பண்ணியிருக்காரு. வெற்றி பெற்றவங்களா நம்ம அவருக்கு பின் செல்லுகிறோம். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா நேரமும்
நம்ம வெற்றி உள்ளவங்களை ஆக்குறது இயேசு கிறிஸ்து. எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்கள்லயும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனைய எங்க மூலம் வெளிப்படுத்துறாரு. அப்ப கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும். எல்லா இடங்கள்லயும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா சொல்றவங்களா நம்ம மூலம் கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படணும். அப்படி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு தேவனுக்கு நன்றி சொல்றார். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். உலக மனுஷரை ரெண்டா பிரிக்கிறாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்கள், கெட்டு போகிறவர்கள். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இயேசு கிறிஸ்து தர்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்றவங்க. இன்னொரு மக்கள் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்காம அவரை புறக்கணித்த மக்கள் கெட்டு போறாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் நாங்க கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம், கிறிஸ்துவின் வாசனை வீசுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்கள் அப்படின்னா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவங்க, அவர் தருகிற ரட்சிப்பை பெறாதவங்க. அவங்களுக்கு அந்த எங்க மூலம் வருகிற அந்த வாசனை எப்படி இருக்குன்னா மரண வாசனையா இருக்கு. நீ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா, புறக்கணிச்சேனா நீ மரணத்தை சந்திப்ப அப்படின்ற செய்திய அவங்க சொல்றதுனால மரண வாசனையாக தெரியுது. படுகிறவர்களுக்குள்ளே அப்படின்றிருக்கு. இது யாருன்னா சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ரட்சிப்பை பெற்று பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவங்களா இருக்கிறவங்களுக்கு ஜீவ வாசனை, எங்களிடத்திலிருந்து ஜீவ வாசனை, ஜீவனை கொடுக்கிற வாசனை வெளிப்படுது. அதன் மூலம் நீங்க புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் புதிதாக்கப்படுகிறான். கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அப்ப அதனோட முடிவுல கடைசியில நித்திய வாழ்க்கை நமக்கு உண்டு. என்றென்றைக்கும் தேவனோடு கூட வாழ போற நித்திய வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஜீவ வாசனைய கொடுக்கிறவங்களா நாங்க இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இத நடப்பிக்கிறதுக்கு அப்படின்னா இந்த வாசனைய கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறத செய்யறதுக்கு எவன் தகுதியுள்ளவன்? தேவன் தான் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். நமக்குள்ள இருந்த அந்த கிறிஸ்துவின் வாசனைய வெளிப்பட செய்கிறது தேவன் தான். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், நிறைய பேர் வசனத்தை கள்ள உபதேசமா கலப்படம் பண்ணி பேசுறாங்க. ஆனா நாங்க அப்படி பேசல, துப்புரவாகவும் சரியா பேசுறோம். தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் தேவன் எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே நாங்க பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவ சந்நிதியில் தேவ பிரசன்னத்திலிருந்து நாங்க பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோன்னா, நம்ம மற்றவங்களை மன்னிக்கலைன்னா சாத்தான் நம்மளை மோசம் போக்கிடுவான். அவனோட தந்திரத்தை நம்ம அறிந்து கொண்டவர்களா மற்றவங்களை மன்னித்து தேவ அன்புனால நிரப்பப்பட்டவங்களா இருக்கணும். பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்துக்கு வந்தப்போ எனக்கு கதவுகள் கர்த்தரால் திறக்கப்பட்டு இருந்தது. எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு.
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருந்தாங்க. ஆனா தீத்து அங்க இல்லாதனால என் ஆவியில சமாதானம் இல்லாம, அமைதல் இல்லாம போனதுனால நான் மறுபடியும் மக்கதோனியா தேசத்துக்கு போயிட்டேன். கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் எல்லா இடங்கள்லயும் எங்களை கொண்டு கிறிஸ்துவின் வாசனைய வெளிப்படுத்துற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா இடங்கள்லயும் தேவன் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அவரை குறித்து வாசனை நம்ம கிட்ட இருந்து வெளிப்படணும். ரட்சிக்கப்பட்டவங்க கெட்டு போறவங்க 2 விதமான மக்களுக்கு மத்தியில நாங்க தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. கெட்டு போறவங்களுக்கு நாங்க மரண வாசனையா இருக்கோம். அது அவங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும்ன்றத அறிவிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நாங்க ஜீவ வாசனையா இருக்கோம். நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நித்திய ஜீவன் உண்டு என்ற சத்தியத்தை நாங்க அவங்களுக்கு அறிவிக்கிறோம். இதெல்லாம் நடப்பிக்கிறதுக்கு கிறிஸ்துவின் வாசனை நம்மள இருந்து வெளிப்பட செய்கிறதற்கு தகுதியாக்குகிறவர் தேவன் தான். பவுல் தன்னுடைய பிரசங்கம் கலப்பில்லாம ரொம்ப துப்புரவா தேவன் என்ன எனக்கு சொன்னாரோ அதையே நான் சொல்றவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, எங்களை எல்லா இடங்கள்லயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறேன். ஆண்டவரே, நாங்க ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ ஆண்டவரே கிறிஸ்துவின் நற்கந்தங்களா எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. எங்க மூலம் ஆண்டவரே அநேகர் உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே நாங்க எல்லாருக்கும் முன்பாக உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ங்க. எங்களோடு ஆண்டவரே பேசுங்க. நாங்க அநேகருக்கு உம்முடைய சத்தியத்தை சொல்ல கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.